அனைவருக்கும் வணக்கம். Question number 70. Satyan knew he had dashed the trial some time ago, but could not remember exactly when he had dashed it. அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கீழே வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. 2 டேஷ் இருக்கு. அதில் கரெக்டான டென்ஸ் ஃபார்மேட்டை போடணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எந்த ஏரியாலேருந்து வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து டென்ஸ் நமக்கு ஒரு டாபிக் கொடுத்தாங்க இல்லையா? அந்த டென்ஸுக்கு கீழே இந்த கொஸ்டின் வருது. ஓகேவா? ஓகே. இப்போ நாலு ஆப்ஷன் இருக்கு. பாஸ்டு, பாஸ்ட், பாஸ், பாஸ். ஓகே. அதே சமயம் பாஸ்ட் இதை வந்து என்ன சொல்றது, ஹோமோனிம்ஸ்லயே நம்ம எடுத்துக்கலாம். ஹோமோஃபோன்ஸ்னு சில ஏரியா பார்த்துருப்போம் இல்லையா, ஒரே வேர்டு மாதிரி இருக்கும். பட் ஆனால் மீனிங் வேறையா இருக்கும். அந்த அந்த அதுக்கு ரிலேட்டடாகவும் நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இதில் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு டென்ஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதுமானது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சத்யன் நியூ ஹீ ஹேட், இந்த இடத்துல ஹேடுன்னு ஒரு பாஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு வேர்டு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ பாஸ்ட் டென்ஸ் வரும்போதே வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் அடுத்த வரணும். வெர்போட தேர்ட் ஃபார்ம் இங்கே ஒரே ஒன்று இருக்குன்னா இங்கே பாஸ்ட் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? நான் டென்ஸ்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். டென்ஸ், இதான் டென்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இடத்த நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருப்பேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அப்போ பாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, பாஸ்ட் பெர்ஃபெக்டோட இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹேடுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வேர்பு வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். அதான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஹேடு வந்துச்சுன்னா அது பக்கத்தில் என்ன இருக்கணும், வெர்போட தேர்ட் ஃபார்ம் வேர்டு தான் இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல பாஸ்ட் வந்திருக்கலாம் நான் சொன்னது. ஓகேவா? அப்போ இதே நமக்கு ஆன்சர் என்ன தெரிஞ்சு போச்சு, ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், பாஸ்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் தேர்ட் ஃபார்மில் இருக்குது, ஏவை தூக்கி போட்டுடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஏ, வேற எங்கேயுமே ஏவே இல்லை. அப்போ கண்ணை மூடிட்டு ஏ தான் ஆப்ஷன் இங்கே அடிச்சலாம். வென் ஹி ஹேட் பாஸ்ட் இட், அதே மீனிங் தான். சத்யன் வந்து ஒரு பாதையை கடந்து போயிருக்கான், பட் ஆனால் அவனால் ரிமெம்பர் பண்ண முடியல எப்போ அவன் கடந்து போனான்ட்டு. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டோட தமிழ் மீனிங். அப்போ ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஏ ஆப்ஷனை கொடுத்துருக்கலாம். அப்போ நான் கொடுத்த இந்த டென்ஸை இன்டெப்த்தாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் ஆன்சரை. அப்போ ஒரு கிராமரை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிராமருங்கிறது ரூல்ஸை மட்டும் நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி சில இடத்துல ஆன்சர் பண்ண முடியாது. அதோட ஸ்ட்ரக்சர், அதோட அடிப்படையில் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இன்டெப்த்தாக படிச்சுக்கணும் கிராமரில் மட்டும். சரிங்களா? ஓகே. இந்த கேள்வியும் ரொம்ப ஈஸியான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். கொஸ்டின் டென்ஸ் நான் கொடுத்த பிடிஎஃப் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.